தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை கொஞ்சம் வாசிக்க பார்க்கலாம். அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணினே என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக. அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இந்த சம்பவத்துக்கு முன்பு பக்தன் தாவீது ஒரு ஜெபம் பண்றார். என்ன ஜெபம் கேட்டா 54ஆம் சங்கீதம் 1, 2, 3 எனக்கு நியாயம் செய்யும் ஒரு ஜெபம், என் நீதியை விளங்க பண்ணும் ஆண்டவரே என்று பக்தன் தாவீது கலங்கி ஒரு ஜெபம் பண்றான். ஏன் அப்படி ஜெபிக்கிறான்னு கேட்டா, இந்த சவுல் ராஜா தாவீதை கொல்லுவதற்கு என்ன காரணம்னா, அந்த சவுலோடு கூட இருக்கிற ஆட்கள் ராஜா அவங்க கொன்று போடும்படி தாவீது தீவிரப்படுகிறா என்று இல்லாதெல்லாம் சொல்லி பொய்ய சொல்லி ராஜாவுடைய சிந்தையை திருப்பி வச்சிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் இந்த ஜெபத்தை பண்றார், என் நீதியை விளங்க பண்ணுங்கப்பா, நான் பொறுமையானவர் என்றோம், இப்படி துணிகரமா ராஜா மேல கையை போட மாட்டேன் என்று என் நீதியை எப்படியாகிலும் விளங்க பண்ணுங்க என்று தன் நீதியை விளங்க பண்ணும்படியாக ஒரு ஜெபம். அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். கேட்டு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தாவீதை பின்தொடர்ந்து வருகிறான் சவுல் ராஜா. 3000 பேரோடு வருகிறான். ஒரு காலகட்டத்தில் அவர்கள் தங்குகிறார்கள். 3000 பேருக்கு மத்தியில் ராஜா இருக்கிறார். திடீரென்று சவுல் ராஜா அவன் மலஜலாதிக்கு போகும்படியாக அவன் பாலைத்து விட்டு வெளியே போய் ஒரு கெபிக்கு வருகிறான். அந்த கெபிக்கு அந்த பக்கத்திலே தான் பக்கத்திலேயே தாவீது இருக்கிறான். ஆண்டவருடைய நடத்திப்பை பாருங்க. இதை தாவீதோட ஆட்களும் பார்க்கறாங்க, பக்கத்தில் இருப்பதை பார்க்கறாங்க. அவ்வளவு நெருக்கத்தில் சவுலை தேவனே கொண்டு வந்து வைத்தார். ஏன்னு கேட்டா, இந்த தாவீது இப்ப என்ன செய்யறான் பார்க்கலாம், அவன் மனசாட்சி என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். இதுதான் நல்ல வாய்ப்பு, இதோட இவன் கதையை முடிச்சிடணும் என்று அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல் கையை போடுகிறானா, அல்லது இவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா என்பதை உணர்ந்து எனக்கு பயந்து மனசாட்சியை காத்துக் கொள்கிறானா பார்க்கணும். அதுக்குத்தான் ஆண்டவர் இப்போ சவுலை அனுப்பி பக்கத்திலே அனுப்பி ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். அவன் மனசாட்சியை உரசி பார்க்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேக நேரத்தில் ஆண்டவர் அப்படித்தான் நம்ம வாழ்க்கையிலும் நம்ம மனசாட்சியை உரசி பார்க்க இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை அனுமதிப்பார். இந்த சந்தர்ப்பங்களில் நாம் என்ன செய்கிறோம் என்பதை கவனிக்கிறார். மனசாட்சிக்கு விரோதமாக செயல்படுகிறோமா, கர்த்தருக்கு பயப்படுகிறோமா, கர்த்தருக்கு பயந்து உத்தமமாக ஜீவிக்கிறவங்க பார்க்கறதுக்கு ஆண்டவர் சினத்தில் நம்ம மனசாட்சி உரசி பார்க்க சில சந்தர்ப்பம்லாம் வரும். அப்படிப்பட்ட நேரத்தில் கர்த்தருக்கு பயந்து உத்தமமாக ஜீவிக்கும்படி எதெல்லாம் தள்ளனமோ தள்ளி ஆண்டவரை மேன்மைப்படுத்தினா அடுத்த லெவலுக்கு அப்பா அவங்களை உயர்த்திடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.